explain about implicit and explicit constraint in backtracking technique. ஸோ இது வரைக்கும் implicit constraint explicit constraintலாம் இருக்குது backtrackingல நமக்கு படிச்சிருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன, அது backtrackingல என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் explicit constraint. ஸோ explicit constraintனா ஒன்றும் கிடையாது, ஒரு ரூல் that restricts each x of i. explicit constraint அப்படின்றது அது ஒரு ரூல். x of i அப்படின்ற வேல்யூவை நம்ம ஒரு இதுலேயும் ஒரு செட் ஆஃப், அதாவது டேக்கன் டுன வேல்யூ, அது x of iன்றது ஒரு வேல்யூ. ஸோ அதை இந்த எக்ஸ்பிளிசிட் கன்ஸ்ட்ரெயின்ற ரூல் படி அதுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஒன்லி ஃப்ரம் அ கிவன் செட். இப்போ ஒரு கிவன் செட்டில் x of i எடுக்க போகிறோம், அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இந்த எக்ஸ்பிளிசிட் கன்ஸ்ட்ரெயின்ற ரூல் படி. So common example for explicit constraint is x of i is greater than or equal to, or s of i is equal to all non-negative real numbers அப்படின்றது தான். ஸோ இதோட ஒரு brief explanation பாருங்க. x of i is greater than or equal to 0. x of i ன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு செட் ஆஃப் given வேல்யூல ஒரு செட் ஆஃப் இதில் இருந்து நம்ம ஒரே ஒரு வேல்யூ மட்டும் எடுக்கிறோம், அதுதான் இந்த x of i. or s of i is equal to all non-negative real numbersனு சொல்லலாம். இல்லைனா x of i is equal to 0 or 1ன்னு சொல்லலாம். அப்போ s of i is equal to இதுவும் 0, 1 அப்படின்னு வரும். இல்லைனா one of i is lesser than or equal to x of i is lesser than or equal to v of i ன்னு வரும். or s of i is equal to a colon okay sorry இது L. so L of i is lesser than or equal to a is lesser than or equal to v of i. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளிசிட் கன்ஸ்ட்ரெயினோடைய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டேன். ஸோ எக்ஸ்பிளிசிட் கன்ஸ்ட்ரெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் எல் ஆஃப் தி ப்ராப்ளம். எக்ஸ்பிளிசிட் கன்ஸ்ட்ரெயின் எப்பயுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டிபெண்ட் பண்ணியிருக்குது, அதுதான் எல் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இந்த எல் வச்சு தான் எல்லா ப்ராப்ளமும் பிகின் ஆகுது, அதோட சொல்யூஷன் சால்வ் பண்ணுறது பிகின் ஆகுது. ஆல் tuples that satisfy the explicit constraint define a possible solution space for one. ஸோ இதில் இருக்கிற எல்லா டப்பிள்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதாவது எக்ஸ்பிளிசிட் கன்ஸ்ட்ரெயினுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எப்படி டிஃபைன் ஆகும்னா, இதுக்கு என்னென்னலாம் பாசிபிள் சொல்யூஷன் இருக்கும் அது ஸ்பேஸ் ஃபார் ஒன்குள்ளே, இப்போ ஸ்பேஸ் ஆஃப் இப்போ 0 இருந்தால் 0க்குள்ளே, 1 தான் 1க்குள்ளே, ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பிளிசிட் கன்ஸ்ட்ரெயின். implicit constraint or the rule that determine which of the tuple is in this solution space of, அதாவது implicit constraintனா ஒன்றும் கிடையாது, அதுவும் ஒரு ரூல் தான். இது எதை டிட்டர்மைன் பண்ணுதுன்னா, இப்போ நம்ம சொன்னோம்ல சம் ஆஃப் த டப்பிள்ஸ்னு, ஸோ அந்த டப்பிள்ஸ் ஆஃப் த சொல்யூஷன் ஸ்பேஸ், ஒரு சொல்யூஷனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி அதுக்கு இந்த சொல்யூஷனுக்குன்னு இது அதாவது சொல்யூஷன் ஆஃப் என்னன்னு வச்சுக்கோங்களேன், அந்த என் ஸ்பேஸ்க்குள்ளே அந்த என் சொல்யூஷனும் இருக்கணும் அப்படின்றது தான் க்ரைட்டீரியா. ஸோ அந்த க்ரைட்டீரியா ஃபங்க்ஷனை நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும், சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ that's implicit constraint describe the way in which the x of i must relate to each other. ஸோ இந்த implicit constraint எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, the way அந்த x of i, அதாவது அந்த x of i கூட இருக்கிற மற்ற ரிலேட்டட் திங்ஸ் கூடலாம் அது எப்படி டிஸ்கிரைப் ஆகுது, எப்படி அது போகுது அப்படின்றது தான் இந்த இம்ப்ளிசிட் கன்ஸ்ட்ரெயின். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும் இதோட டெஃபினிஷன். ஸோ எக்ஸாம்பிள் 1 இந்த 8 coins ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் 8 coins ப்ராப்ளம் ஆல் த சொல்யூஷன் ஆர் ரெப்ரசன்ட் 8 டப்பிள்ஸ். இந்த எல்லா சொல்யூஷனும் 8 டப்பிள்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது, அதாவது x of 1 to till x of i வரைக்கும், where x of i is the column whether the queen I is placed. இது எக்ஸ்பிளிசிட் கன்ஸ்ட்ரெயின்ட். x of i is equal to அந்த 1 to 8 வரைக்கும் அதோட எக்ஸ்பிளிசிட் கன்ஸ்ட்ரெயின்ட், அதாவது அது எத்தனை இருக்குன்றது. ஸோ 1 is lesser than or equal to i is lesser than or equal to 8. இப்போ புரியுதா உங்களுக்கு நம்ம இதையே இங்கே இப்படி பண்ணியிருக்கிறோன்னு? ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். This constraint implies that all solution are permutation of 8 tuples. So இந்த constraint தான் implicit constraint. So 1 to 8 tuple இருக்கிறதுனால 1 to 8 நமக்கு வருது. So implicit constraint. So இது
இது பார்த்தீங்கன்னா explicit constraint-கானது. இதோட implicit constraint என்னன்னா no two x of I s can be same. அதாவது 2 x of I இப்போ வந்து 2 குயினை சேம் ரோலையோ சேம் காலம்லையோ வைக்க முடியாது இல்லையா, அதுதான் அந்த ரெண்டு விஷயம். அதாவது 2 x of I சேமாக இருக்க முடியாது, சேம் இடத்துலையோ சேம் ரோலையோ காலம்லையோ இல்லை டயக்னல்லையோ இருக்க முடியாது. இந்த 8 குயின்ஸ் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அதான் காலம் ரோ டயக்னல் சேம் டயக்னல் அதெல்லாம் இருக்க முடியாது. அதுதான் implicit constraint. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதுவும் உங்களுக்கு புரியும் பாருங்கள். சம் ஆஃப் அ சப்செட் ப்ராப்ளமில் இப்போ வந்து the given positive number 1 is lesser than or equal to I is lesser than or equal to n and m. This problem calls for finding all subset of the W of I whose sums of m. ஸோ இப்போ நமக்கு ஒரு சம் ஆஃப் சப்செட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது 1 is lesser than or equal to I is lesser than or equal to n என்ற மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் இருக்கும். ஆல் த சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம் ஆர் k டப்பிள். ஸோ k டப்பிள்ன்றனா எக்ஸ் ஆஃப் 1லேருந்து எக்ஸ் ஆஃப் k வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் சைஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோட எக்ஸ்பிளிசிட் கன்ஸ்டன்ட் எக்ஸ் ஆஃப் I equivalent of j is an j divided by j is an integrated and 1 is lesser than or equal to j is lesser than or equal to n. So இது explicit constraint ஓட formula. And implicit constraint பாருங்க, no two be the same and the sum of the corresponding. So இதுலேயும் அப்படிதான், ரெண்டு இது சேமாக நமக்கு வர முடியாது. no two to be same, ரெண்டுமே சேமாக இருக்க முடியாது. அந்த sum of corresponding பொறுத்து இருக்கு. இந்த w of I will be m. ஸோ அப்போ வந்து w of I வந்து நமக்கு m கூட டர்ன் ஆகலாம். ஸோ avoid the generation of multiple instant of the same time. ஸோ ஏன் இது இருக்குன்னா, நம்ம எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம்னா to avoid the generation of multiple instant. ஒரே நேரத்தில் நமக்கு மல்டிபிள் இன்ஸ்டன்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடக்கூடாது இல்லையா, அந்த சேம் சப்செட்டில். அதுக்காக தான் x of I is lesser than x of I plus 1 and 1 is lesser than I is 1 is lesser than or equal to I is lesser than k. இதான் இதோட சம் ஆஃப் சப்செட்டோடைய implicit constraint ஃபார்முலா ப்ளஸ் explicit constraint ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு சம் ஆஃப் சப்செட் அண்ட் என்குயின்ஸ் ப்ராப்ளம் வேணும்னா இதே சேனலில் உங்களுக்கு வீடியோ அவைலபிளாகவே இருக்குது, நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ. இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம்.